வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் அப்பாஸ் அவர்களுடைய சோகமான செய்தி. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. மெகா கூட்டணியில் கைகோர்த்த அப்பாஸ். படத்தினுடைய டைட்டில் இதுதானா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் அப்பாஸ் 11 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழில் நடிக்கிறாரு. இவர் நடிக்கும் படத்தினுடைய டைட்டில் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சகோதரி மகன் என்று அடையாளத்துடன் கடந்த 2006ஆம் ஆண்டு வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியான வெயில் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர்தான் ஜிவி பிரகாஷ். தொடர்ந்து பொல்லாதவன், ஆடுகளம், தெரி உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் இசையமைத்துள்ள சமீபத்தில் வாத்தி படத்திற்கு இசையமைத்ததுக்காக ஜிவி பிரகாஷ் தேசிய விருதை வென்றார். இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் நடிகர், தயாரிப்பாளராக ஜிவி பிரகாஷ் வலம் வந்தார். மதயானை கூட்டம் திரைப்படத்தை ஜிவி பிரகாஷ் தான் தயாரித்திருந்தார். இதையடுத்து கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான டார்லிங் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். தொடர்ந்து அடியே, நாச்சியார், பேச்சுலர், கிங்ஸ்டன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்திருந்தார். இசை நடிப்பு என ஜிவி பிரகாஷ் படு பிஸியாக இருக்கிறார். ஜிவி பிரகாஷனுடைய அடுத்த படத்தை அறிமுக இயக்குனரான மரியா ராஜா இளஞ்சொலியன் இயக்குகிறார். பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே பாரத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷுக்கு ஜோடியாக ஸ்ரீ கௌரி பிரியா நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தின் மூலம் 11 வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவுக்கு அப்பாஸ் கம்போ கொடுக்கிறாரு. இந்த படத்திற்கு ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை பியாண்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. ஜிவி பிரகாஷ் நடிக்கும் இந்த படத்திற்கு ஹாப்பிராஜ் என படக்குழு தலைப்பு வைத்திருக்கிறாங்க. இந்த தொடர்பான சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. படத்தினுடைய தலைப்பை பார்க்கும் பொழுது இந்த படம் காமெடி, ரொமான்டிக் என அனைத்து விதமான படமாக இருக்கும். 2000 காலகட்டத்தில் வெளியான திரைப்படங்களில் ஹீரோவாக முன்னணி கதாபாத்திரங்கள் நடித்தவர் தான் அப்பாஸ். ஐஸ்வர்யா ராய், சினேகா உள்ளிட்ட பல நடிகைகளுடன் நடித்திருக்கிறாங்க. 1996 ஆரம்பித்தது இவரோட சினிமா பயணம் 2015ஆம் ஆண்டு வரை தொடர்ந்தது. இடையில சில தோல்விகள், வெற்றிகள் கிடைத்தாலும் ஒரு கட்டத்தில் அவர் மார்க்கெட் பெரிதாக விழுந்தது. இதையடுத்து நடிகர் அப்பாஸ் அவர்கள் இறந்து போயிட்டாரு. வறுமையின் காரணமாக ரொம்பவே கஷ்டப்படுறார் என்று தவறான செய்திகள் வெளிவந்தது. நியூசிலாந்துக்கு வேலைக்கு சென்று அங்கு டாக்ஸி டிரைவராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தற்போது ஹாபிராஜா படத்தின் மூலம் மீண்டும் இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு நடிகர் அப்பாஸ் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.